ஒரு தேர்தல் ஆணையரை நியமிப்பது உருவாக்குவது யார் அப்படின்னா மூன்று பேர் யாருன்னா ஒருவர் பிரதமர், இன்னொருவர் எதிர்க்கட்சி தலைவர், இன்னொருவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இந்த மூணு பேர் தான் ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கணும். ஆனா பிஜேபி அவசரமாக சட்டத்தை திருத்தியது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கக்கூடாது. அதற்காக ஒரு கேபினட் மினிஸ்டர், மத்திய அரசினுடைய கேபினட் மினிஸ்டர் ஒருத்தர் போடலாம்னா உள்துறை அமைச்சர், பிரதம அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் மூணு பேர் தான் ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கணும். இதுல பிரச்சனை வருதுன்னு வைங்க, மெஜாரிட்டி யார் சொல்றாங்களோ ரெண்டு பேர் யாரை ஏத்துக்கிறாங்களோ அவர் கொண்டு வரலாம். அப்படிதான் இப்ப இந்த தேர்தல் ஆணையர் வந்தார். தேர்தல் ஆணையர் வந்தார் பாருங்க. வந்து என்ன பண்ணார், எப்படி ஓட்டு திருட்டு நடத்தினார். இப்ப எஸ்ஐஆர்னு ஒரு வாக்கு திருத்தம் கொண்டு வரான் பாருங்க. அது வேற ஒண்ணு இல்லை, நீ ஏதோ சாதாரண நினைக்காதீங்க. எஸ்ஐஆர் என்பதனுடைய நோக்கம் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் எஸ்ஐஆர் நோக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை எப்படி திணிப்பது, கொண்டு வருவது என்பதைத்தான் நம்ம தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுது. இந்த தேர்தல் ஆணையர் எப்படி வாக்கு திருடினார்ங்கிறதை நம்ம ராகுல் காந்தி வெளிப்பட கொண்டு வந்தார். அதனாலதான் எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், இந்தியாவின் வடக்குரைஞர், இந்திய மக்களின் வடக்குரைஞராக ராகுல் காந்தி நமக்கு கிடைத்திருக்கிறார் என அவர் வெளிப்படையாக பாராட்டினார். அந்த ராகுல் காந்தி நோண்டி எடுத்தார். அப்படி தோண்டி எடுத்ததில் என்ன தெரியுமா சிறப்பு? நான் சொல்லல, சொல்றது யாருன்னா இந்தியாவில் 7 கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. போன நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டம். முதல் கட்ட நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. முதல் வாக்கு சதவீதம் வெளியிட்டார். இரண்டாவது கட்ட வாக்கு சதவிகிதம் இன்று வரல வெளியிடலை, மூன்றாவது கட்டம், நான்காவது கட்டம், 5, 6, 7 வெளியிட்டார். ஏன் இரண்டாம் கட்டம் வெளியிடலை? இன்னொரு வெளியிடாததுக்கான காரணம், இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் தான் பிஜேபி 85 இடங்களில் வெற்றி பெற்றது. சொல்லுவது நான் அல்ல, சொல்றது யார் தெரியுமா? நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகலாத் பிரபாகரன் சொல்றார், இரண்டாம் கட்ட வாக்கு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லையே. ஏன் வெளியிடலை? உங்களுக்காக தெரியும். தேர்தலில் வாரணாசியிலே மோடி போட்டியிட்டார். காலையில் 7 மணிக்கு வாக்கு சதவிகிதம் தொடங்கியது. வாரணாசி தேர்தல் அறிவிப்பு என்ன தெரியுமா? 7 மணிக்கு மோடி பின்னடைவு, 8 மணிக்கு மோடி பின்னடைவு, 9 மணிக்கு மோடி பின்னடைவு, 10 மணிக்கு மோடி பின்னடைவு, 11 மணிக்கு தான் மோடி முந்துகிறார். ஏன் அது ஒரு பின்னடைவுக்கு வந்தார்? மோடிக்கு ஓட்டு போட்டது யாரு? அதையும் நான் சொல்லல, ராகுல் காந்தி தோண்டி எடுத்ததில் கிடைக்குது. யாருன்னா நண்பர்களே, ஒருவர் ராகுலுக்கு ஓட்டு போறார். ஓட்டு போறவர் பேரு இன்னும் சொல்ல போன நண்பர்களே ராஜ்கமல் தாஸ். மோடிக்கு ஓட்டு போட்ட ராஜ்கமல் தாஸுக்கு வயசு 52. இந்த ராஜ்கமல் தாஸோட மூத்த பையன் இருக்கா பாருங்க, அவர் மோடிக்கு ஓட்டு போறார். அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? ராஜ்கமல்ங்கிற அப்பனுக்கு வயசு 52, மோகனுக்கு வயசு 77. மகனுக்கு வயசு 77. 25 பிள்ளைங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரே அட்ரஸ் 25 பிள்ளைங்க ஒரு அப்பனுக்கு ஓட்டு போட்டதாங்க. இப்படி வாக்கு மோசடியை நடத்திதான் நண்பர்களே நரேந்திர மோடி இந்தியாவில் பிரதம அமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை தவிர வேறு எந்த கட்சியும் 26 வெற்றி பெற முடியாது. 200 தொகுதி அல்ல, 234 தொகுதியிலையும் திமுக கூட்டணி தான் வச்சு போறோம். ஏன் தெரியுமா? வெக்கம், ரோஷம், சூடு, சொரணை, மானம், உணர்ச்சி இருக்கிற எந்த தமிழனும் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுவானா? போட முடியுமா? நம்மளை இந்த நாட்டிற்கு அந்நியவன் சொல்லுகிற பிஜேபியை நாம் ஏற்க முடியுமா? திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏத்தலன்னு அங்க போராட்டம் நடத்த போன பிஜேபி காரனை பார்த்து நான் கேட்கிறேன்,
ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தை பார்த்து நான் கேட்கிறேன், மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை தருவதற்கு மோடி அரசு மறுத்ததை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு போராடுவதற்கு பிஜேபி தயாரா? போரிட்டு இருக்கிறதா? இல்லையே. நீங்க கலவரத்தை உருவாக்கலாம் நினைக்கிறீங்களா? எங்களுடைய முதலமைச்சர் யார் தெரியுமா? எங்களுடைய முதலமைச்சர் இருக்கிற சிறப்பு தெரியுமா? சேக்குவாரா, உலக புரட்சியாளன் சேக்குவாரா சொல்லுவான், முட்டி போட்டு உயிர் வாழ்வதை விட ஒரு மனிதன் முட்டி போட்டு உயிர் வாழ்வதை விட நின்று கொண்டு சாவது மேலென கருதுவான். சேக்குவாரா கொட்டேஷன். முட்டி போட்டு உயிர் வாழ்றதை விட நின்று கொண்டு சாவதை மேல். ஆனா எங்களுடைய முதலமைச்சர் யார் தெரியுமா? மோடி இடத்தில் கையேந்தி ஆட்சி நடத்துவதை விட மோடியை எதிர்த்து ஆட்சி நடத்துகிற துணிச்சல் மிக்க முதலமைச்சரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், எந்த காலத்திலையும் இந்த மண்ணில் அனுமதிக்க மாட்டோம். இந்த மண்ணில் வர முடியாது. உங்களுடைய ஜென்மத்தை உருவம் இந்த மண்ணில் கால் பதிக்க முடியாது. இது பெரியார், அண்ணா, காமராஜர், ஜீவானந்தத்தை போன்றவர்கள், சிங்காரவேலனாரை போன்றவர்கள், கண்ணியத்திற்குரிய காகிதமல்லத்தை போன்றவர்கள் பண்படுத்தப்பட்ட இந்த மண்ணிலே எங்களுக்கு மதவாத தன்மைகளை கொண்டு யாரும் அனுமதிக்க மாட்டோம் என்ற உணர்வை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. பக்தி என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு. எனவேதான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தின் போக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ரூபத்திலே நீங்கள் கலவரத்திற்கு வந்தாலும் இந்த மண்ணிலே அனுமதிக்க மாட்டோம் என்பது மட்டுமல்ல, குறிப்பாக நண்பர்களே, நான் கடைசியாக உங்களிடத்தில் பணிவோடு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கபலீகரம் செய்ய துடிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சி பற்றி கவலைப்படலே, தமிழ்நாட்டுக்கு எந்த நிலையிலும் நிதி தரலே, தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் தரலே, தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்லை, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரமாட்டோம், நாங்க தமிழ்நாட்டில் வந்து கொடி போட்டுவோம், தமிழ்நாட்டில் வந்து அதிகாரம் செலுத்த நினைச்சா அது நடக்காது. எனவே அப்படிப்பட்ட உணர்வுகளை இந்த இளைஞர்கள் மத்தியில் உருவாக்க, மாணவர்கள் மத்தியில் உருவாக்க, தமிழர்கள் மத்தியில் உருவாக்க நாம் இதை போன்ற ஆர்ப்பாட்டங்களை கொள்கை முழக்கங்களாக, உணர்வுகளாக பிரதிபலிக்கிறோம். இது வன்முறை உருவாக்குவதற்காக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் அல்ல. உணர்வுகளை உணர்ச்சி பூர்வமாக அவர்களுக்கு சுட்டி காட்டுகிற, எதிர்ப்பு வலைகளை சுட்டி காட்டுகிற ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எனவேதான் நண்பர்களே, நான் உங்கள் கடைசியாக வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், நோயில் சாவது பெருமை அல்ல, விபத்தில் சாவது பெருமை அல்ல, லட்சாதிபதியாக சாவது பெருமை அல்ல, கோடீஸ்வரனாக சாவது பெருமை அல்ல, எம்எல்ஏ எம்பி மந்திரியாக சாவது பெருமை அல்ல. செத்தாலும் மானத்தோடு செத்தான், சுயமரியாதையோடு செத்தங்கிற உணர்ச்சியை ஒவ்வொரு இளைஞர்களும் பெற வேண்டும், ஒவ்வொரு மாணவர்களும் பெற வேண்டும். அந்த உணர்ச்சி உருவாக்குவதற்கு இதை போன்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்ட களங்கள் உருவாக்கப்பட வேண்டும். நண்பர்களே, எம்மை நத்துவாய் என எதிரிகள் கோடிட்டு அழைத்தாலும் தொடேன் என சொன்னார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சாகின்றாய் தமிழா சாகின்றாய், சாகின்றாய் தமிழா சாகின்றாய், சாக செய்வானை சாகடிக்காமல் சாகின்றாய் தமிழா சாகின்றாய். அயலவன் ஆள்கிறான் என்றும், அதனால் அல்லல்கள் வருவதே என்றும், முயல்வது அரிதே என்றும், சிறிது முறையற்ற அரசியல் வாய்த்தது என்றும், சாகின்றாய் தமிழா, சாக செய்வானை சாகடிக்காமல் சாகின்றாய் தமிழா என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கேட்டார். அந்த வரிகளுக்கு ஒப்ப இளைஞர்களே, ஆர்ப்பரிப்போ, அணிவகுப்போ, போர் பரணி பாடுவோ. இந்த மண்ணில் எந்த காலத்திலும் ஒற்றுமையை சிதைக்க எண்ணுகிற சங் பரிவார் அமைப்புகளை அனுமதிக்க மாட்டோம். இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பார்சிகள், சீக்கியர்களே பிளவுபட்டில்லாமல் அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக, மாமன் மைத்துனர்களாக, உறவு மக்களாக கரங்கோர்த்து வாழுகிற எங்களை எவரும் பிரிக்க முடியாது. நண்பர்களே, சிக்கந்தர் மலை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, நீங்க இந்தியா முழுவதும் எடுத்துங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போறார், ஐயப்பன் கோயிலுக்கு போறவர் முதல்ல யார போய் கும்பிட்டு ஐயப்பன் போறார்னா பாபரை தொழுதுட்டு தான் ஐயப்பன் போறார். அதே போல தெரியும், மதுரையிலே அழகர் ஆத்துல இறங்குற போது துலுக்கநாச்சியார் வீட்டில் போய் தங்கிட்டு தான் போறார். இங்கே இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் என்பது பேதம் இல்லாமல், பிரிவுகள் இல்லாமல் உறவுகளாக இருக்கிறோம், அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம். எனவே இந்த மக்கள் மத்தியிலே பிளவுகளை உருவாக்க எண்ணக்கூடியவர்களை எந்த காலத்திலும் அனுமதிக்க கூடாது. இந்த மண்ணை அமைதி பூங்காவாக நாம் உருவாக்கணும்.
பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாடு காவல்துறை ஆந்திரா சென்றது, தமிழ்நாடு காவல்துறை கேரளா சென்றது, தமிழ்நாடு காவல்துறை கர்நாடகா சென்றது. தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. அப்போது இந்து பத்திரிகையில ஒரு தலையங்க எழுதுனா, இந்து பத்திரிகையில சொன்னா ஏன் தமிழ்நாடு அமைதியா இருந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டை தந்தை பெரியார் பக்குவப்படுத்தினார், தந்தை பெரியார் பதப்படுத்தினார். அதனால மண்ணிலே மத வெறிப்பில்லாமல் நண்பர்களை பற்றோடு பாசத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகிற உறவு தன்மை நம்மிடத்தில் இருக்கிற போது யார் வந்தாலும் சரி, எந்த அதிகாரம் கொண்டு வந்தாலும் சரி, எந்த ஆணவத்தோடு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களை ஒருபோதும் எவரையும் நண்பர்களே பிளவுபடுத்த அனுமதிக்க மாட்டோம் என்ற உணர்வை இளைஞர்கள் மாணவர்கள் பெற வேண்டும். அந்த உணர்ச்சியின் மூலமாக உணர்வுகளை பிரதிபலித்து ஒற்றுமையை கட்டமைக்க வேண்டும். அந்த ஒற்றுமை என்பது இனத்தை, மொழியை, பண்பாட்டை பாதுகாக்க அது பயன்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லி இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அனைத்து தோழர்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.